வணக்கம் மக்களே! நான் தான் உங்கள் எம்கே. ஒரு வழியா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இனி ஒரு 2 மாசத்துக்கு நம்ம வீட்ல ஃபுல்லா ஐபிஎல் ஃபீவர் தான். ஐபிஎல் ஃபுல் ஷெட்யூலும் ரிலீஸ் ஆயிருச்சு. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச்சே ஆர்ஆர் கூட, அதுவும் அவங்க ஹோம்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச்சை பத்தி இப்போ வரலாம். முதல் மேட்ச்சே நம்ம ஐபிஎல்லுக்கு தரமான மேட்சை குடுத்துருக்காங்க. போன வருஷம் சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கும் ஃபர்ஸ்ட் டே தரமான மேட்ச்சு, சூப்பரான மேட்ச்சு. டீம்ஸ் யார் யாரா இருப்பா அப்படின்ட்டு பார்க்கவே ரொம்ப டீம் ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்துட்டு இருந்தேன். அப்படின்னு பார்த்தா அப்புறம் டாஸ் போட்டு மேட்ச் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்சிபி வந்து டாஸை வின் பண்ணி பவுலிங் எடுத்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க சன்ரைசர்ஸ் டீம் பார்த்தா வெயிட்டான டீம். ஓப்பனிங் ஹெட்டு அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதின் ஹென்ரி, கிளாசன், அரோரா பயங்கரமாக வச்சுருக்காங்க டீமு. அந்த சைடு பார்த்தா அதுக்கு மேலே இருக்காங்க. அந்த சைடு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சால்ட்டு, விராட் கோலி, படிக்கல், இது இப்போ பயங்கரமாக ஜித்திஷ் சர்மா, டிம் டேவிடு அடிச்சு நோத்துவாங்க போல். மேட்ச் ஆரம்பிச்சோனையும் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும் ஒரு ஸ்லோ ஸ்டார்ட் தான் கொடுத்தாங்க. பட் ஓகே, ஸ்லோ ஸ்டார்ட்டாக இருந்தாலும் பயங்கரமாக அடிச்சு நோத்திடுவாங்க அப்படின்னு பார்த்தா 2 பேரையுமே ஜேக்கப் டஃபி டக்குன்னு விக்கெட் எடுத்துட்டாரு. ஆனால் இஷான் கிஷன் வந்து நின்னாரு பாரு, சூப்பராக அந்த வேர்ல்டு கப்பில் இருந்த ஃபார்மை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு அடின்னு அடித்தார். 80க்கு மேலே அடித்தார். சரி, நிதிஷ் ரெட்டி ரொம்ப நாள் கழிச்சு வரான், சரி ஓரளவு நல்லா அடிப்பான் போல அப்படின்னு பார்த்தா அவரும் டமால் 1 ரன்னுக்கே காலி. கிளாசன் தரமான பேட்டிங், சூப்பராக ஆடிட்டு இருந்தார். ஆனால் 6 ஆனால் அவுட்டே இல்லை. அதை வந்து அவுட்டுன்னு நினச்சி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்துட்டு வந்தவங்களாம் எல்லாம் அப்படி அப்படின்ட்டு. ஆனால் அங்கிட் வர்மா வந்து சூப்பராக 18 பாலில் 43 அடிச்சு நோத்திட்டாரு. அவர் அந்த இடத்துல அடித்தனால தான் ஸ்கோரு 201 நல்ல ஸ்கோர், சூப்பரான ஸ்கோர் போயிடுச்சு. அவங்க டீம்லேயும் ஆனால் தரமான பவுலிங் போட்டிருந்தாங்க. நம்ம வந்து புவனேஸ்வர் குமார் ஸ்விங் பவுலிங் அடிக்குமா முடியும். ஓகே, 4 ஓவர் போட்டு ஒரு விக்கெட்டு சூப்பராக. ஆனால் இவர் எதிர்பார்க்கல. ஜேக்கப் டஃபி 3 விக்கெட், சூப்பரான விக்கெட் ஸ்டார்டிங்கே எடுத்துட்டாரு. அப்புறம் சுரேஷ் சர்மா, அப்புறம் ரொமியோ ஷெஃபர்டு எல்லாம் 3-1. கருணால் பாண்டியா பவுலிங் போட்டிருக்க சூப்பராக போட்டு, ஆனால் வந்து நல்லா அடிச்சிட்டாங்க ஒரு ஓவரில். சரி, இப்போ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் இவங்க பழைய பெங்களூராக வருவாங்களா இல்லை சாம்பியன்ஸ் பெங்களூர் ஆடுவாங்களா எப்படி என்னன்னு தெரியல. எல்லாம் முடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் ஆரம்பித்தோன்னே நம்ம பிலிப் சால்ட் நல்ல ஃபஸ்ட்டு ஃபார்மில் இருந்தார். வேர்ல்டு கப் ஃபார்ம் போயிடுச்சு. வந்தோடனே ஒரு 2 4 அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டார். ஆனால் படிக்கல் சரியான பேட்ஸ்மேன், சீரியஸாக சொன்னால் ஒர்த்தான பேட்ஸ்மேனு நம்ம படிக்கல். விராட் கோலி சொல்லவா வேணும், 2 பேரும் வச்சு செஞ்சு விட்டாங்க. எஸ்ஆர்ஹெச்சை இன்னைக்கு அடிக்கிறாங்க. படிக்கலாம் டொமஸ்டிக்கில் வெறித்தனமான ஃபார்மில் இருந்தான், அடிச்சு நோத்திட்டான். கோலிலாம் நம்ம என்ன சொல்லணுமா என்ன, அடி பொறுமையாக ஸ்டார்டிங் அடித்து கடைசியில் நோத்திட்டாங்க. அடுத்து ரஞ்சித் பட்டிதார் வந்தார். டமால் டிமில். அப்புறம் டீம் டேவிட் வந்து அசால்ட்டாக முடிச்சிட்டாங்க. நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க எத்தனை ஓவரில் முடிச்சிருக்காங்கன்னா 15 ஓவர்லேயே 203 அடித்து முடிச்சிட்டாங்க. சரியான ஸ்டாண்டர்டில் சரியான ஃபார்மில் வந்திருக்காங்க ஆர்சிபி. சரி, ஓகே, பார்ப்போம். ஆர்சிபி வந்து அதே வின்னிங் ஸ்ட்ரைக்ஸில் அதே ஃபார்மில் கண்டினியூ ஆகி ஃபுல் ஐபிஎல் ஆடுவாங்களா, இப்படி ஆடுவாங்க, டாப்பில் முடிப்பாங்களா அப்படின்ட்டு. எஸ்ஆர்ஹெச்சும் எப்படி இதை லேர்ன் பண்ணிவிட்டு பின்னாடி என்னென்ன மேட்ச் என்னென்ன எப்படி ஆடணும் அப்படின்ட்டு கற்றுப்பாங்களா எப்படின்னு பார்த்துக்கலாம். இன்றைக்கி மேட்ச்சு சரியான மேட்ச்சு. எம்ஐயும் கேகேஆர் ஆடுறாங்க. 2மே தரமான டீம்ஸு. இவங்க லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் சாம்பியன் கேகேஆர், இவங்க வந்து 5 டைம் சாம்பியன்ஸு. சரியான ஃபார்மில் இருக்காங்க. இவங்க எம்ஐ டீமை பார்க்குறப்ப என்னடா இது, நம்ம எந்த டீம் வச்சாலும் கம்பேர் பண்ண முடியாடா, இவங்க வேர்ல்டு டீமுக்கு லெவலில் இருக்காங்களே அந்த லீக் டைமில் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸ்டார்ஸ் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹர்திக், ரோஹித், திலக், சூர்யா, பும்ரா, போல்ட்டு, இவங்கெல்லாம் வந்து ஸ்டார் பிளேயர்ஸு. இவங்க ஒரு 6 பேர் இருந்தாலே டீமே போதும், முடிச்சிடுவாங்க போல். மீதி எதுக்கு 6 பேர் அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி இருக்குது. அவங்க டீமும் நல்லா தான் இருக்குது. கேப்டன் ரஹானே வந்து லீட் பண்ணுறாரு. ஃபின் ஆலன் நல்ல ஃபார்மில் வந்திருக்காரு. அப்புறம் ஐபிஎல் காஸ்டியஸ்ட் பிளேயர் கேமரோன் கிரீன் ஆடுறாரு. ரோவன் பவர் ஆவார். அடுத்து ரிங்கு சிங் இருக்கார். சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, உம்ரான் மலிக், இவங்களாம் எல்லாம், ரச்சின் ரவீந்திரா, இவங்களாம் வந்து நல்ல ஃபார்மில் இருக்காங்க. பட் ஈக்குவலாக மும்பைக்கு ஈக்குவல் கொடுப்பாங்களா, டஃப் கொடுப்பாங்களா அப்படின்ட்டு மேட்ச் ஆரம்பித்து ரன் பண்ணால் தான் தெரியும். பட் பார்க்கலாம் எப்படி போகுது என்னன்னு. நீங்கள் சொல்லுங்கள், ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சு எப்படி இருந்துச்சு? நீங்கள் ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணீங்களா யார் வின் பண்ணுவான்னு? இப்போ இன்றைக்கி மேட்ச்சும் சொல்லுங்கள், எம்ஐ கேகேஆர் யார் வின் பண்ணுவா, யாருக்கு வந்து அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்ட்டு. மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம வந்து மேட்ச் ரிவ்யூ அண்ட் ரிவ்யூ வந்து போட்டுக்கிட்டே இருப்போம். ஓகே, பாய்.